கார் எல்லாருமே புதுசாக வாங்கினாலும் சரி செகண்ட் ஹேண்டில் வாங்கினாலும் சரி மைலேஜை பற்றி தான் எல்லாருமே யோசிப்பீங்க. பட் மைலேஜை விட ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைலேஜோட என்ன ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் பார்த்தீங்கன்னா காரோட மெயின்டெனன்ஸ். என்றைக்குமே என்னதான் ஒரு நல்ல காராக இருக்கட்டும் காஸ்ட்லி காராக இருக்கட்டும் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணலை அப்படின்னா கம்பல்சரி அந்த கார் வந்து ஒன்றுக்கு இல்லாமல் போயிடும். மெயின்டெனன்ஸ் என்னென்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா ஆயில் சேஞ்சாக இருக்கலாம், இல்லை ஜென்ரல் செக்கப்பாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் சேஞ்சில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மைலேஜ் தரக்கூடிய காரு கூட இன்ஜின் ஆயில கரெக்ட் டைமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா இன்ஜின் வந்து ரொம்பவே வியர் அண்ட் டியர் ஆகும். ஸோ அப்படி வியர் அண்ட் டியர் ஆகும்போது இன்ஜின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் அப்படின்றது கம்பல்சரி ட்ராப் ஆகத்தாங்க செய்யும். என்னோட எட்டியாஸ் கார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காரில் இன்ஜின் ஆயில் செலவு பண்ணுறது, இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஒரு 3500 பக்கம் தான் செலவே ஆகும். நான் ஒருவேளை அதை இக்னோர் பண்ணிட்டு மெயின்டெனன்ஸை இக்னோர் பண்ணிட்டு நான் ஓட்டுறேன் அப்படின்னா கம்பல்சரி எனக்கு லேக்ஸ் கணக்கில் செலவு வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால என்னைக்குமே இன்ஜின் ஆயில வந்து அதில் ஒரு இக்னோர் அப்படின்ற ஒரு விஷயத்தவே பண்ணாதீங்க. எப்போலாம் கம்பெனில இருந்து அந்த இன்ஜின் ஆயில் இன்டர்வல் கொடுத்துருக்காங்களோ அந்த டயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இன்ஜின் ஆயில் சேஞ்ச் அப்படின்றத பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெயின்டெனன்ஸுக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ்வான வீடியோஸ்க்கு யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.